என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எங்கே என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் கடந்த 23 நாட்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில எங்களுக்கு இது ஒரு நல்ல கண் திறப்பாய் இருக்கிறது. ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார் என்று சாட்சி பகிர ஆண்டவர் அதை கேட்க கிருபை தந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா நீங்க யூடியூப்ல கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் எந்த விதத்துல பிரயோஜனம் அடைந்தீங்க என்பதை நீங்க எழுதலாம். மாத்திரமல்ல, இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவர்களே, எங்கே இந்த நாளிலே இன்னொரு கேள்வியை நாம் வேதத்துல வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு வசனம் இங்கு வாசிக்கிறோம். நல்ல வழி எங்கே? நல்ல வழி எங்கே? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல வழி எங்கே? ஒருவேளை உங்க வாழ்க்கையில எந்த வழியில போறதுன்னு தெரியல அப்படின்னு திணறி கொண்டிருக்கலாம். சில இடங்கள்ல நின்று எந்த வழியில போன்னு தெரியலன்னு போராடிட்டு இந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்கலாம். நல்ல வழி எங்கே? அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்போ இந்த நல்ல வழியை கண்டுபிடிப்பதற்கு 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். நான் இந்த வசனத்தை வச்சுதான் இன்னைக்கு உங்க கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் மிக முக்கியமான சில காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வழிகளிலே நின்று போயிட்டே இருக்கிறீங்களோ, நான் நினைச்சதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு உங்க பாதையில உங்க மன விருப்பத்தின்படி ஓடிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வழிகளில் நில்லுங்கள். போயிட்டு இருக்கிறத நீங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அதுல 3 காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு நிறைய பேருக்கு, அது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இந்த பூர்வ பாதைகளை விரும்புவதில்லை. உங்க காலத்துல அப்படி நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எங்க காலம் வேற. 90 கிட்ஸ் வேற, 2K கிட்ஸ் வேற அப்படின்னு சொல்ற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். எங்க காலம் வேறு. வேதம் அந்த எங்க காலம் என்பதற்கு எப்போதுமே எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா? வேதம் தெளிவுபடுத்துகிறது. அந்த காலத்தை விட்டு இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல நடந்து கொள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறதா என்றால், இந்த காலத்துக்கு ஏற்றாற் போலதான் நான் வாழுவேன் சொல்வது வேதத்துக்கு எதிரானது. இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற வாலிபர்கள் யாராவது ஒருவேளை உங்க பெற்றோரை பார்த்து எங்க காலம் வேற உங்க காலம் வேற நீங்க சொல்லி தர்க்கம் பண்ணிட்டு இருந்தா அன்போடு சொல்லுகிறேன், மனம் திரும்புங்க. டைரக்டா ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புறார். நீ மனம் திரும்பணும். ஏன் தெரியுமா? பூர்வ பாதைகள் நவீன பாதை எது, புது பாதை எது, அல்லது நேற்று வந்தவன் சொல்லிக் கொடுக்கிற பாதை எது என்று அவனை கேட்க சொல்லவில்லை. அந்த சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் பண்ண தப்பு அதுதான். முதியவர்கள் சொன்னதை எல்லாம் தள்ளிவிட்டு அவன் சமூகத்தில் நின்ற இளைஞர்கள் சொன்னதை கேட்டான். பார்த்தீங்களா? அங்கதான் ராஜ்யம் மாத்திரமல்ல, தேசமே 2ஆக அங்கே பிரிந்தது. அன்பியான சகோதரா, சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன்ட்ட அன்போடு கூட நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில பூர்வ பாதை மறந்துடாத. பூர்வ பாதை உன் பெற்றோரிடத்துல அந்த பூர்வ பாதை. இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா, அந்த தாத்தா பாட்டி கிட்ட இருந்த 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறையினர்கிட்ட இருந்த பக்தி குறைஞ்சி 2ஆம் தலைமுறைக்கு அது காணாம போயிருச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்கிட்ட பக்தினா என்ன விளைந்து ஒரு பரிதாப நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? நவீனத்தை நோக்கியும் நூதனத்தை நோக்கியும் ஜனங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது பூர்வ பாதை. நீங்க எப்படி நடந்தீங்கன்னு கேட்கணும். அந்த காலத்துல இந்த மாதிரி சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா, சோதனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி அந்த மாதிரி வைஸ் டிசிஷன் எடுத்தீங்க? எப்படி அந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிங்கன்னு உன்னுடைய பெற்றோரை அல்லது உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தா அவங்க கிட்ட கேளு. இல்ல பூட்டி இருந்தா அவங்க கிட்ட கேளு. எப்படி நீங்க தப்பிச்சிங்க? என்னுடைய பாட்டியை இருக்கும்போது நான் பாட்டிக்கிட்ட கேட்டேன், பாட்டி இந்த மாதிரி பிரச்சனையில் நீங்களாம் எப்படி பாட்டி ஹேண்டில் பண்ணீங்க? பாட்டி அழகா சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி முதியவர்களை கண்டா சிலவர்களுக்கு பிடிக்காது. சிலவங்களாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். அதனால உங்கள் பாட்டி தாத்தா அல்லது உங்களுடைய அப்பா அம்மாவுடைய அட்வைஸ் கசக்குதா? பூர்வ பாதைகள் எவை என்று முதல்ல கேளுங்கள். எது பூர்வ பாதை? அவங்க சொல்லுவாங்க இந்த பாதையில் தான் போகணும்.
அடுத்தது விசாரியுங்கள். நம்பர் 2, விசாரியுங்கள். அப்போ இந்த பாதையில போனா எப்படி இந்த பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? விசாரியுங்கள். இந்த பாதை எங்க கொண்டு போகும்? விசாரியுங்கள். ஏன்னா வேதத்துல வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து 2 பாதையை குறித்து அங்க பிரசங்கம் பண்றார் இல்லையா? அந்த பாதையை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். பாருங்களேன், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதுல பிரவேசிக்கிறவர்கள் சிலர் சொல்லல, கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். கண்டுபிடிக்கிறவர்களே சிலர்னா பிரவேசிக்கிறவங்க யோசித்து பாருங்க. அப்படின்னா இந்த பாதை விரிவா இருக்குதே, போலாமா? ஏன் போகக்கூடாது? விசாரியுங்கள். போனவர்களுடைய நிலை என்ன, போகாதவர்களுடைய நிலை என்ன? விசாரியுங்கள். இன்னைக்கு விசாரிக்க டைம் இல்லை. யாரோ 2 பேர் போனா பின்னால போயிரும். விசாரி. என்கிட்ட GPS இருக்கு, நான் பார்த்துட்டு போயிருவேன். விசாரி, விசாரி. யாரோ உன் நண்பன் போயிருக்கலாம், விசாரி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசாரியுங்கள். முதலாவதாக கேளுங்கள். கேட்க டைம் இல்லைல்ல, கேட்கறதுக்கு மனத்தாழ்மை வேணும், கேட்கிறதற்கு விட்டு கொடுக்கிற தன்மை வேணும், கேட்கிறதற்கு கீழ்ப்படுகிற மனநிலை வேணும், கேட்கிறதற்கு தாழ்மை வேணும். கேட்க முடியலன்னா இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். விசாரிக்கணும், விசாரிக்கணும். 3வது பார்த்து, பார்த்து. ஏன்னா நல்ல வழி எங்கே என்று பார்த்து பாருங்கள், பாருங்கள். கண்ணை கட்டிட்டு யாரோ ஒருத்தர் பின்னால போகாதீங்க. யாரோ கூட்டு போறானேன்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு கண்ணை மூடிட்டு போகாதீங்க. பாருங்கள், பாருங்கள். கேர்ஃபுல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நல்ல வழி எங்கே என்று இந்த கேள்வியோடு கேட்டுட்டு இருக்கலாம். கொஞ்சம் லேட்டஸ்டாக இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்கலாம் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து பார்த்து அதில் செல்லுங்க. ஏன்னா அதுதான் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பார்க்க நெருக்கமாக இருக்கலாம், குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கலாம். என்னது இங்கே குனிஞ்சு போகிறீங்க, பாருங்க புது பாதை இருக்குது, விசாலமாக இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு உங்களை கூப்பிடலாம். நீங்கள் அங்கே அந்த பாதையில் போனால் இளைப்பாறுதல் உங்கள் ஆத்மாவுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆத்மா இளைப்பாறுதல் உங்களுக்கு வேணுமா? பாதை பெருசாக இருக்கலாம், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காதே. இன்னைக்கு இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. எரேமியா 6:16 மனப்பாடம் பண்ணுங்கள். கேட்டு விசாரித்து பார்த்து போங்க. கொஞ்சம் நின்று வாழ்க்கையை சரிப்படுத்திக்கோங்க. ஜோமல்லாமா, நல்ல தகப்பனே, நாங்கள் கேட்டு விசாரித்து பார்த்து அந்த பூர்வ பாதையிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு இழந்து போன அந்த பழைய தரிசனங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும், உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேடி வந்தவர்களை தேடி செல்வோம் 2025 என்ற இந்த தலைப்போடு கூட நம்முடைய தமிழகத்தை தேடி வந்திருக்கிற 1,65,00,000 வட இந்தியர்களை சந்திப்பதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து ஜெபித்து பிரயாசப்பட்டு வருகிறோம். இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அவினாஷி, ஹோசூர், தூத்துக்குடி இந்த பகுதிகளிலே வசிக்கிற வட இந்தியர்களை, ஒரியா, வங்கமொழி மற்றும் இந்தி பேசுகிற நபர்களை சந்திக்க 1,00,000 பேரையாவது குறைந்தபட்சம் சந்திக்க மிகுந்த பிரயாசத்தோடு தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். 30 மிஷனரிகளை கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதிலே ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். நீங்கள் வரலாம், ஜெபிக்கலாம், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கைப்பிரதிகளையும் அநேக புதிய ஏற்பாட்டையும் சுவிசேஷ புத்தகங்களையும் நாங்கள் வாங்கி வருகிறோம். ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. எனவே நீங்க ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெப குறிப்பை நான் அனுப்பி வைக்கிறேன். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெபங்களால் எங்களை தாங்க அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.